ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 பவர் 2 பவர் I பவர் 2 பவர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ பவரில் இருக்குது. ஸோ இது எப்படி சொல்லுவோம்னா 9 பவர் 2 I பவர் 2 பவர் 1 நத்திங் பட் 2 தான் கிடைக்கும். ஓகேவா, 2 பவர் 1னா 2 தான் கிடைக்கும். இப்போ I ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா I ஸ்கொயர் நத்திங் பட் -1. ஓகேவா, ஸோ I ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லுவோம்னா -1ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு I ஸ்கொயர் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 பவர் -1. ஸோ இது எப்படி எழுதுவீங்கன்னா 9. ஸோ இது எப்படி இருக்குன்னா A பவர் -b எப்படி எழுதுவீங்க 1/a பவர் bன்னு எழுதுவீங்களா. ஸோ அதே ஃபார்மேட் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 9 உங்களுக்கு என்ன கிடைக்கணும் 1/2 பவர் 1. 2 பவர் நத்திங் பட் 2 தான் வரும். ஸோ 1/2. 9 பவர் 1/2 நத்திங் பட் என்ன √9 வருமா. ஸோ √9னா ஒரு 3ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இது இமேஜினரி பார்ட் வந்து I ஸ்கொயர் = 1 -1ன்னு கிடைக்கும். ஸோ நத்திங் பட் I ஸ்கொயர் உங்களுக்கு என்னென்னா ஐயோட வேல்யூ √-1. இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது I ஸ்கொயர் = -1ன்னு வந்துடும். இது நம்ம 10th 11th 12thலே படிச்சிருப்போம். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸும் நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன ஒரு -1ன்னு வரும். ஓகேவா, சம்ம டவுட்ஸ் இருக்கா? சம்ம டவுட்ஸ் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.